பேர் சி கார்த்திகா. நான் திண்டுக்கல் மாவட்டம் கண்ணாவட்டியில் மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு நடத்த அம்பேத்கர் மாலை நேர வகுப்பில் ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படிப்புனா இவ்வளோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். படிப்பு தான் வர்ற காலத்தில் நம்மளை முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அது எனக்கே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. படிப்பு மட்டும் பத்தாது, திறமையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லா வகை திறமையை வளர்க்குறதுக்காக இவங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணாங்க. அப்படி இருந்த கட்டத்தில் எங்கள் டியூஷனில் 1ஆம் ஆண்டு விழா நடந்துச்சு. அப்போ நீ எம்சி பண்ணு, நீ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க. சரி பண்ணி பார்ப்போன்னு சொல்லி பண்ணினப்போ இத்தனை வருஷ காலமாக நான் இந்த ஊரில் இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு தான் தெரியுமே தவிர இந்த பொண்ணுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் அதுவும் எங்கள் ஊர் ஸ்டேஜில் நான் பேசியிருந்தப்ப நான் எங்கே போனாலுமே இந்த பொண்ணு தான் நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பேசின பொண்ணுன்னு எல்லாருமே சொல்கிறப்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலிக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து தந்த பாண்டீஸ்வரி மிஸ், அருணா மிஸ்ஸுங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் நாகலட்சுமி. நான் திண்டுக்கல் மாவட்டம் கண்ணாபட்டி கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு நடத்தும் அம்பேத்கர் மாலை நேர வகுப்பு மையத்துலேருந்து நான் 12வது படித்து முடித்தேன். 11 வருஷமாக நான் எந்த ஒரு டியூஷனுக்கும் போகாத நான் டியூஷன் ஃபீஸ் கட்டி எங்கள் வீட்டில் சேர்த்து வர அளவுக்கும் வசதி கிடையாது. இந்த ஃப்ரீன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. எப்படிலாம் டீச் பண்ணுவாங்க, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் பெரிய ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே 2 ஆசிரியரும் நல்லபடியாக எங்களுக்கு ஏற்ற வாக்கில் சொல்லித்தராங்க. அதே போல் எங்களுக்கு தேவையானதெல்லாம் தேடி சொல்லித்தராங்க. வெளி உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி மாதந்தோறும் ஒரு பெற்றோர் கூட்டம் நடைபெறும். அதில் திண்டுக்கல் பணியாளர் ஆகிய வினோத் சாரும் சக்தி சாரும் அதில் கலந்துப்பாங்க. அப்போ எங்கள் பெற்றோர் எங்கள் ஆசிரியர் எங்களை பற்றியான மனநிலையை சொல்லும்போது நாங்கள் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கோம், எந்த மாதிரிலாம் நாங்கள் படிக்கிறோம் அதெல்லாம் எங்கள் பெற்றோர்கிட்ட கலந்துரையாடும் போது எங்கள் பெற்றோருக்கு ரொம்ப எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தெரியாத விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.